வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. மேல்பட்டி அருகே மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்ட கணவர் மனைவியை கொலை செய்து வீட்டில் ஸ்லாப்பில் மூடி வைத்து மனைவி காணவில்லை என நாடகமாடிய கணவன். வேலூர் மாவட்டம் மேல்பட்டி அடுத்த கூத்தாண்டவர் நகர் பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் விஜயகுமார் மனைவி தனலட்சுமி. இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை உள்ளது. விஜயகுமாரின் மனைவி தனலட்சுமி பேரணப்பட்டு பகுதியில் ஒரு வீட்டில் வேலை செய்து வந்துள்ளார். விஜயகுமார் மற்றும் குமரேசன் இருவரும் ஒன்றாக வேலை செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் விஜயகுமாரின் வீட்டிற்கு குமரேசன் என்பவர் அடிக்கடி வந்து செல்வதாக கூறப்படுகிறது. இதனிடையே குமரேசனுக்கும் விஜயகுமாரின் மனைவி தனலட்சுமிக்கும் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதனை அறிந்த விஜயகுமார் வீட்டில் குழந்தைகள் இல்லாத சமயத்தில் தனலட்சுமியின் கை கால்களை கட்டி நரம்புகள் மற்றும் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். பின்னர் தனலட்சுமியின் உடலை சாக்கு பையில் சுற்றி வீட்டின் ஸ்லாப்பில் மூடி வைத்துள்ளார். தனலட்சுமியின் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று வந்து அம்மா எங்கே என கேட்டதற்கு வேலைக்கு சென்ற அம்மா இன்னும் வரவில்லை என்று கூறி பிள்ளைகளிடம் விஜயகுமார் கூறியுள்ளார். 2 நாட்கள் கழித்து துர்நாற்றம் வீசப்படுவதை தொடர்ந்து விஜயகுமார் மனைவியை யாரோ கொலை செய்து வீட்டின் உள் ஸ்லாப்பில் மறைத்து வைத்துள்ளார்கள் என்று கத்தி கூச்சலிட்டு நாடகமாடியுள்ளார். உடனடியாக மேல்பட்டி காவல்துறையினர் தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தனலட்சுமியின் கணவர் விஜயகுமாரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விஜயகுமாருடன் வேலை செய்து வந்த நண்பர் குமரேசன் பக்கம் காவல்துறையினர் விசாரணை திருப்பியுள்ளனர். மனைவி தன் நண்பருடன் பழக்கம் ஏற்பட்டதால் சந்தேகமடைந்த கணவன் மனைவியை கொலை செய்து வீட்டில் ஸ்லாப்பில் மறைத்து வைத்த நாடகம் ஆடிய கணவனால் கிராம மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளுக்காக ராஜேஷ்.